அதேமாதிரி 2 லெட்டர் வேர்ட்ஸ், 3 லெட்டர் வேர்ட்ஸ், 4 லெட்டர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 4 லெட்டர் வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வேர்ட்ஸாக இருக்கிற இங்கிலீஷில் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் புக்ஸாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷில் ஒரு ஒரு ஸ்டோரி புக்காக இருந்தாலும், எந்த புக்ஸாக இருந்தாலும் இங்கிலீஷில் எந்தெந்த வேர்ட்ஸ் வந்து முக்கியமான வேர்ட்ஸோ அந்த வேர்ட்ஸ் மட்டும் நான் கலெக்ஷன் பண்ணி அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து எப்படி தனித்தனியாக பிரித்து நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அந்த மாதிரி இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பெரிய பெரிய வேர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண அதுக்கப்புறம் உங்களுக்கு தானாகவே வந்துடும். அதனால் நான் அது மாதிரி கலெக்ஷன் பண்ணி போட்டுட்ருக்குறேன். ஓகே, பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்ரஸ், இது வந்து அட்ரஸ். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏடிடி இந்த 3 லெட்டரையும் சேர்த்து அட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து ஆர்இஎஸ்எஸ், ரெஸ், அட், ரெஸ், அட்ரஸ். ஓகேங்களா? ஒரு சில வேர்டில் 3 லெட்டரை நம்ம வந்து சேர்த்து நம்ம படித்து ஜாயின் பண்ணி அதுக்கு வந்து தமிழ் மீனிங் சொல்லுவோம். ஒரு சில இடத்துல 4 லெட்டர்ஸ், ஒரு சில இடத்துல 2 லெட்டர் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி தமிழில் வந்து மீனிங்ஸ் எப்படி ப்ரொனன்சியேஷன் வரும்ன்றதை பார்த்து நம்ம சொல்லி அதுக்கு அப்படி நம்ம படிக்க கற்றுப்போம். அந்த மாதிரி இது. இப்போ அடுத்தது வந்து அட்வான்ஸில் வந்து ஏடி, இதில் பாருங்கள் 2 லெட்டர் மட்டும் தான் எடுத்துருக்குறோம். இந்த 2 லெட்டருக்கு மட்டும் ஏடிக்கு வந்து அட், விஏஎன் வான், இஸ், சிஇக்கு வந்து இஸ். எங்கே இந்த ஈக்கு உண்டான ப்ரொனன்சியேஷன் நம்ம போடல அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நிறைய வேர்ட்ஸில் வந்து லாஸ்ட்டில் வந்துச்சுன்னா அந்த ஈன்ற லெட்டர் வந்து சைலண்ட் லெட்டராக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு வந்து இஸ்ன்ற ப்ரொனன்சியேஷன் வந்ததால் அட்வான் இஸ், அட்வான்ஸ். ஓகே, அடுத்தது ஆஃப்டர், ஏஎஃப்க்கு வந்து ஆஃப். தமிழ் ஆஃப்டர் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக ஆஃப்டர்னு சொல்லுவோம். பட் ஆனால் தமிழில் எழுதும்போது ஆ தான் போடுவோம். ஆ, இஃப், ஆஃப். ஓகேங்களா? ஆஃப், டிஇஆர், டர், டர். ஓகேங்களா? ஆஃப், டர், ஆஃப்டர். ஓகே, அடுத்தது வந்து அகைன். அகைனுக்கு வந்து ஏஜிக்கு வந்து அகு, ஏஐஎன், எயின், அகைன், அக், எயின், அகைன். அடுத்தது அக்ரி, ஏஜிக்கு வந்து அக்கு, ஆர்இஇக்கு வந்து ரீ. நான் இந்த ஒரு இதையும் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். டபுள்இ வந்தாலும் சரி, இஏ வந்தாலும் பக்கத்தில் வந்தாலும், அப்படி பெரிய இதில் வருது பார்த்தீங்களா, பெரிய அந்த ப்ரொனன்சியேஷனில் தான் வரும் வந்து முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அக்கு சொல்லி இதை விட்டுருங்க. இந்த இடத்துல ஆருக்கு ரா, 2 வர்றதால என்ன சொல்ல போகிறோம், பெரிய போடும்போது ராவும் பெரிய ஈவும் சேர்த்தா ரீ, அக், ரீ, அக்ரி. ஓகே, அடுத்தது வந்து அலர்ஜி. அலர்ஜிக்கு வந்து ஏஎல்எல், அல், இஆர்ஆர், ஜிஒய்ஜி, அல்எர்ஜி, அலர்ஜி. ஓகே, அடுத்தது வந்து ஆல்சோ. ஏஎல்க்கு வந்து ஆல், எஸ்ஓக்கு சோ, எஸ்ஸுக்கு வந்து சா, ஓக்கு வந்து ஓ, சோ. ஓகே, இதுக்கு ஏன் வந்து பெரிய ஆ போடுறோம், அதான் ஒரு இடத்துல வந்து பெரிய ஆவும் வரும், சின்ன ஆவும் வரும். இந்த இடத்துல பெரிய ஆ வந்துருக்குது, அதனால் ஆல், ஸோ, ஆல்சோ. ஓகே, அதேமாதிரி இதுலேயும் பாருங்கள் பெரிய ஆ தான் வந்திருக்குது. இதுலேயும் ஒரு ஏ தான் வந்திருக்குது, இதுலேயும் ஒரு ஏ தான். ஆனால் இதுக்கு அக்ரின்னு சொல்கிறோம், இதுக்கு ஆல்சோ சொல்கிறோம், இதுக்கு ஆல்வேஸ் சொல்கிறோம். நம்ம இதில் ரெண்டுத்துலேயும் வந்து என்ன சொல்கிறோம், எழுத்து சொல்கிறோம், பெரிய ஆ போடுறோம். இந்த இடத்துலலாம் வந்து சின்ன ஆ. ஒரு வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் வந்து ப்ரொனன்சியேஷன் தமிழில் சேஞ்சஸ் வித்தியாசம் வரும். அதனால் இந்த ஆல்வேஸ்க்கு வந்து பெரிய ஆ தான் வரும். ஏஎல் வந்து ஆல்,